ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஆங்குலரில் வந்து 3 வகையான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரியாக்டிவ் ஃபார்ம், மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம். அது பிறகு வந்து டெம்ப்ளேட் ஃபார்ம்ஸ், ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்ஸ்னால் நம்ம டெம்ப்ளேட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். அது பிறகு வந்து டைனமிக் ஃபார்ம்ஸ். டைனமிக் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட வகையான அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ட்ரிவன் கைண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம டைனமிக் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த HTML ஜாவாஸ்கிரிப்ட்லாம் வரும்போது ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஃபார்ம்ஸில் நம்ம எல்லா ஃபார்ம்ஸ்லையும் வந்து யூசர்ஸ் வந்து ஃபீல்டில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபைனல் வேலிடேஷன் பண்ணிவிட்டு பாப்அப் மாதிரி நம்ம வந்து இந்த ஃபீல்டு வந்து இட்ஸ் நாட் வேலிட், இந்த ஃபீல்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேலிடேஷன்ஸ் எல்லாமே ஃபைனலாக பாப்அப்பாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதுவே வந்து டெவலப்மெண்ட் போக போக நாளடைவில் விசுவல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. as soon as வந்து இந்த யூசர்ஸ் அவங்க ஒரு ஃபீல்டில் வந்து யூசர் நேம் டைப் பண்ண உடனே இந்த யூசர் நேம் வந்து வேலிடா, இந்த யூசர் நேம் வந்து மினிமம் லென்த் வந்து 8 இருக்கா, இந்த இமெயில் அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸோட பேட்டர்னில் இருக்கா, இந்த பாஸ்வேர்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ்லாம் வந்து உடனே அவங்க டைப் பண்ண நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வந்து வெப்பேஜில் வந்து பார்த்துருக்கும் போது வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஆங்குலர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆங்குலரில் வந்து ஆல்ரெடி வந்து ஈவென்ட் பைண்டிங் இருக்குது, டேட்டா பைண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மூலம் பார்க்க போகிறோம். ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து மற்ற ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது, டெம்ப்ளேட் அண்ட் டைனமிக் ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஸோ ஃப்ளெக்சிபிள். நம்ம வந்து எந்த மாதிரியான கஸ்டம் வேலிடேஷன்ஸ்னாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகணும், எனி வேலிடேஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசிங் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில சைட்டில் வந்து யூசர் நேம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் இமெயில் அட்ரஸ் அடிப்பீங்க. இமெயில் அட்ரஸ் டைப் அது பேக்ரவுண்டில் வந்து ஒரு சர்வீஸை கால் பண்ணி வெதர் இந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத வந்து வேலிடேட் பண்ணி சொல்லுவோம். இது வந்து நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு விசுவலாக வந்து கீழே டிஸ்பிளே ஆயிரும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆயிரும், இந்த இமெயில் அட்ரஸ் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ அந்த மாதிரி ஏசிங் வேலிடேஷன்ஸ் வந்து இதில் வந்து நம்ம பண்ண முடியும். ஆங்குலர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், ரியாக்டிவ் அப்படின்னு. இது கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு. நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் ஆங்குலர் CLI யூஸ் பண்ணி. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். NG serve ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 4200 டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக நம்மளோட கரெக்டாக வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம், திஸ் இஸ் குட். தென் வந்து நம்மளோட இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணலாம். NG ஜெனரேட் காம்பனண்ட், எனி நேம் வைக்கலாம், நான் ரியாக்டிவ் நேம் வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரியாக்டிவ் ஃபார்ம், அதாவது ஒரு ரியாக்டிவ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம ஆப் காம்பனண்டோட லிங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணலாம். நம்மளோட ரியாக்டிவ் காம்பனண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் பேசிக்
HTML ஃபார்ம்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஆக்ஷன் தேவை கிடையாது. ஒரு லேபிளோட ஃபார் வந்து யூசர் நேம் ப்ளஸ் வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட் தேவை. இன்புட் ஃபீல்டோட ஐடி வந்து யூசர் நேம். ஸோ நம்மளுக்கு ஒரு லேபிளும் ஒரு இன்புட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து தேவை. எரர் மெசேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். யூசர் நேம் வந்து வேலிடா இன்வேலிடா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் இஸ் இன்வேலிட் அப்படின்னு தான் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இது ஒர்க் ஆகுது. ஸோ யூசர் நேம் இஸ் இன்வாலிங்கிறது வந்து ஒரு எரர் மெசேஜ்னால நம்ம ஒரு சிஎஸ்எஸ் நைஸ் லுக்கிங் சிஎஸ்எஸ் ஒன் பண்ணலாம். எரர் அப்படின்னு ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ அண்ட் பார்டர் வந்து ரெட் கொடுத்துடலாம். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட விசுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இது ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்ம இன்னும் அசோசியேட் பண்ணல. கிளாஸ் வந்து எரர். இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம வித் வந்து குறைச்சிக்கலாம், ஒரு 250. அண்ட் லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் ஒரு மார்ஜின் கொடுத்தா ஓகே. நவ் இட் இஸ் லுக்கிங் நைஸ். ஒன்லி திங் வந்து லேபிளில் வந்து யூசர் நேம் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம இதுவரை பார்த்தது வந்து பியூர் HTML, நோ ஆங்குலர். ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் HTML ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபார்மாக மாற்றணும். நம்மளோட ஐடியா என்னென்னா, வென்னவர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து யூசர் நேம் ஃபீல்டில் வந்து வேல்யூ என்ட்ரு பண்ணலன்னா யூசர் நேம் இஸ் இன் வேல்யூன்னு நம்ம டிஸ்பிளே ஆகணும். ஆஸ் சூன் அஸ் ஏதாவது வேல்யூ என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென் இந்த டிவ் எலிமெண்ட் வந்து டிஸப்பியர் ஆகணும். இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு. இதை எப்படி வந்து நம்ம ஆங்குலரில் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு app.module போய்ட்டு ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணணும். ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல், தென் இம்போர்ட்ஸில் வந்து அதை ஆட் பண்ணணும். ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல். தென் இப்போ வந்து டைப்ஸ்கிரிப்ட் காம்பனன்ட் போய்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்ம் டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் குரூப். ஸோ இங்கே இம்போர்ட்லேயும் அந்த ஃபார்ம் குரூப்பை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். என்னோடய டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடி வந்து அதை பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்டெப். தென் இதில் வந்து நம்ம வந்து ஒரு யூசர் நேம் வந்து நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலாக டிஃபைன் பண்ணணும். யூசர் நேம் நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆங்குலர் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ ஃபார்ம் கண்ட்ரோலையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு யூசர் நேம்ங்கிற ஃபார்ம் கண்ட்ரோலை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம HTML போகலாம். இது வந்து நம்ம டெம்ப்ளேட்டோட அசோசியேட் பண்ணணும். ஸோ நம்ம டைப் ஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ண ஃபார்ம் குரூப்பை டெம்ப்ளேட்டோட அசோசியேட் பண்ணணும். எப்படி அசோசியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி அசோசியேஷன் பண்ணணும். ஃபார்ம் குரூப்பை வந்து ஃபார்ம் மாடலிங் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்ம் அதை என்ன பண்ணுறோம்னா எப்படி அசோசியேட் பண்ணுறோன்னா இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க இந்த ஃபார்மை ஃபார்ம் குரூப் இந்த ஃபார்மோட அசோசியேட் பண்ணுறோம். இது எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இது நம்மளோட நேம் தான். ரெண்டாவது, இந்த யூசர் நேம், இந்த இன்புட்டில் இருக்க யூசர் நேமை இந்த யூசர் நேமோட அசோசியேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து யூசர் நேம். இப்போ வந்து நம்மளோட டெம்ப்ளேட்டும் டைப் ஸ்கிரிப்டும் லிங்க் ஆகிடுச்சு. டெம்ப்ளேட்டோட ஃபார்மும்
டைப்ஸ்கிரிப்டில் நம்ம டிஃபைன் பண்ண ரியாக்டிவ் ஃபார்ம், இந்த ஃபார்ம் குரூப்பும் நம்ம வந்து அசோசியேட் பண்ணிட்டோம். இது பேசிக்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த எரருமே இல்லை. இப்போ சொன்னால் நம்ம டைப் பண்ண ஆரம்பித்தோன்னா எதுவுமே நடக்கலை. ஏன்னா நம்ம ஜஸ்ட் அசோசியேட் தான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி வந்து இதை வந்து எப்போ வந்து டிசேப்பியர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் இண்டிகேட் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு எல்லா கண்ட்ரோல்லையுமே வந்து இப்போது ரெட் கிளிக் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபார்ம் கண்ட்ரோல்லையும் வந்து ஆங்குலர் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஒன்று என்ஜி வேலிட், என்ஜி டச், என்ஜி 30. ஸோ பேஸ்ட் ஆன் த வேலிடேஷன், நம்ம என்ன வேலிடேஷன் வந்து ஆங்குலர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 ஃபீல்ட்ஸ் வந்து மாறும். ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஃபார்ம் போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் என்ன, யூசர் நேம் ஃபீல்டு வந்து ரிக்குவயர்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பேராமீட்டர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டு, அது பிறகு we can have a array of validators, அதுக்கப்புறம் async validator. இதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்டும் வேலிடேட்டரும் கொடுக்கலாம். இனிஷியல் ஸ்டேட் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ எம்டி, தென் வேலிடேட்டர்ஸ் டாட் ரிக்வயர்ட். ஸோ இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். வேலிடேட்டர்ஸ் கிளாஸ்லேருந்து இந்த ரிக்வயர்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ நம்ம வேலிடேட்டர்ஸையும் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா இந்த யூசர் நேம் ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து ஹேவ் அ வேலிடேஷன். என்ன வேலிடேஷன்னா கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து HTML போவோம். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் செக் பண்ணும்போது என்ஜி அன்டச்ட், என்ஜி இன்வேலிட். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆஸ் சூன் as நம்ம வந்து அங்கே வேலிடேட்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே என்ஜி இன்வேலிட் ஆயிடுது. ஆங்குலர் ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணி இது வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டு, இப்போ வேல்யூ இல்லை, ஸோ என்ஜி வேலிடை வந்து என்ஜி இன்வேலிடாக செட் பண்ணிவிட்டு. ஸோ ஆஸ் சூன் as நம்ம டைப் பண்ணும்போது என்ஜி இன்வேலிட் வந்து என்ஜி வேலிடாக மாறிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ ஆங்குலர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுது ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும், ஒவ்வொரு ஃபார்ம் எலிமெண்ட்டுக்கும். ஸோ நம்ம செட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம் டைப்ஸ்கிரிப்டில். இப்போ அந்த செட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு வேலிடேஷன் ஃபெயில் ஆனால் கூட என்ஜி ஆங்குலர் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து என்ஜி இன்வேலிட்னு செட் பண்ணுது. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நம்ம இந்த எரர் மெசேஜை வந்து அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் பண்ணணும். இதை வந்து ஷோ பண்ணணும், ஹைட் பண்ணணும், இல்லைனா அப்பியர் பண்ணணும், இல்லைனா வந்து அந்த எலிமெண்ட்டை எடுத்து விடணும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா we can use that structural directive in the Angular template. எப்படி ngIf, நம்ம வந்து ngIf யூஸ் பண்ணி இந்த எப்பெல்லாம் வந்து இந்த யூசர் நேம் ஃபார்ம் எலிமெண்ட் வந்து இன்வேலிடாக இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த யூசர் நேம் இஸ் இன்வேலிட்ங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதான் ஐடியா. ஃபார்ம் டாட் கெட் யூசர் நேம் இன்வேலிட். ஸோ எப்போ வந்து யூசர் நேம் வந்து இன்வேலிடோ அப்போ மட்டும்தான் இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இன்வேலிட், என்ஜி இன்வேலிட், அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆஸ் சூன் as நம்ம வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம், ஒரு வேல்யூ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது என்ஜி வேலிட் ஆயிடுது, அந்த மெசேஜ் டிஸப்பியர் ஆகுது. ஸோ இதான் வந்து கோர் ஐடியா ஆஃப் ரியாக்டிவ் ஃபார்ம். இந்த ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சு, இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம டிசைருக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரினாலுமே வந்து ஃபேன்சியாக நம்ம வந்து டிஸ்பிளே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுவரை வந்து நம்ம வந்து இன்பில்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு கஸ்டம் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேம் வந்து ஸ்டார்ட் வித் ஏல ஸ்டார்ட் பண்ணால் இன்வேலிட், அதர்வைஸ் ஆல் வேலிட் அப்படிங்கிறத எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதோட பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலிடேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும்.
இப்போ இந்த வேலிடேட்டர்ஸ் ஆர் ரிக்வயர்டே ஒரு வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆங்குலர் சைட் போய்ட்டு வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணாலோ, இல்லைனா ஆங்குலர் சைட்டில் போய்ட்டு இங்கே டைப் பண்ணாலோ நம்மளுக்கு அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இதான் அதோட சிக்னேச்சர். இந்த வேலிடேட்டர் ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் இதான். என்ன அப்படின்னா, ஒரு இன்புட் ஃபீல்டு, ஒரு இன்புட் ஆர்கியூமெண்ட், அது வந்து கண்ட்ரோல், ரிட்டர்ன் டைப் வந்து வேலிடேஷன் எரர்ஸ் ஆர் நல். ஸோ அதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் திஸ் சிக்னேச்சர். ஓகே, வேலிடேட் யூசர் நேம் நான் வந்து ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கண்ட்ரோல் வேலிடேஷன் எரர்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுவும் ஃபார்ம்ஸில் இருக்குது, இம்போர்ட் ஆகிட்டு. வேலிடேஷன் எரர்ஸ், ஸோ அதுவும் ஃபார்ம்ஸில் தான் இருக்குது, இம்போர்ட் ஆகிட்டு. ஸோ now இந்த வேலிடேஷன் எரர் ஆர் நல்ல வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இன்புட் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால control dot value to string start with a ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல். நம்ம வந்து வேலிடேஷன் எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அகைன் வேலிடேஷன் எரரோட டைப் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, வேலிடேஷன் எரரோட சிக்னேச்சர் என்னன்னு தெரியாது. ஸோ வி கேன் கோ பேக் டு ஆங்குலர் சைட். நம்ம திரும்ப ஆங்குலர் சைட் போய்ட்டு வேலிடேஷன் எரர் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதான் அதோட டைப்பு. ஸோ ஒரு கீ வேல்யூ, இது ஒரு இந்த ஆப்ஜெக்டில் வந்து கீ வேல்யூ இருக்குது அண்ட் வேல்யூ வந்து எனி டைப் கொடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், எனிதிங் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் நம்ம இந்த வேலிடேஷன் எரரோட சிக்னேச்சர் படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் ஒரு கீ வேல்யூ ஜஸ்ட் எனி கொடுக்கலாம். இன்வேலிட் கீ வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக இருக்கணும், வேல்யூ வந்து எனிதிங் நம்ம வந்து பூலியன் கொடுக்குறோம். அதர்வைஸ் இப்போ வந்து நம்மளோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா வேலிடேஷன் இஸ் குட்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டம் மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த மெத்தடை வந்து இந்த யூசர் நேமோட அசோசியேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணலாம். திஸ் டாட் வேலிடேட்டட் யூசர் நேம். எரர் த்ரோ பண்ணுது. ஏன் எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகைன் நம்ம சிக்னேச்சர் பார்க்கணும். இந்த ஃபார்ம் கண்ட்ரோலோட சிக்னேச்சர் வந்து வேலிடேட்டர் ஃபங்க்ஷன், எதர் வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா அரே ஆஃப் வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு வேலிடேட்டர் ஃபங்க்ஷன், இது ஒரு வேலிடேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து இதை வந்து ரெண்டையுமே வந்து ஒரு அரேயில் கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து செக் பண்ணுறோம். என்ஜி இன்வேலிடாக இருக்குது. as soon as நம்ம எதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா பிகம் என்ஜி வேலிட் ஆகிட்டு நம்மளுடைய எரர் மெசேஜும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கஸ்டம் வேலிடேஷன் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட கஸ்டம் வேலிடேஷன் என்ன, as soon as இந்த ஃபீல்டில் வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா இட் பிகம் இன்வேலிட். ஸோ ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ஜி இன்வேலிட் ஆகிட்டு நம்மளோட டிவ் எலிமெண்ட் திரும்ப அப்பியர் ஆகிட்டு. இதுதான் கஸ்டம் வேலிடேஷன். ஸோ இந்த லாஜிக் பதிலாக நம்ம என்ன லாஜிக்னாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறதா இருந்தோம்னா ஏசிங் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் நேம் ஃபீல்டு வந்து நம்ம யூசர் வந்து டைப் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து சர்வரில் போய்ட்டு இந்த யூசர் நேம் வந்து வேலிடா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு HTTP கால் மேக் பண்ணோம் அண்ட் செக்கிங் த சர்வர் செக் பண்ணிவிட்டு யூசர் நேம் வேலிடாக நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலி இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா டிலே இருக்கும். வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது சிங்க்ரனஸ் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஏசிங் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இதோட அகைன் சிக்னேச்சர் பார்க்கும்போது மூணாவது வந்து ஏசிங் வேலிடேஷன்.
ஏசிங் வேலிடேட்டர் ஃபங்க்ஷன் தனியாக இருக்குது. இது நம்ம ஆங்குலர் சைட்டில் பார்க்கலாம் அதோட சிக்னேச்சர் என்ன அப்படின்னு. ஏசிங் வேலிடேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதோட சிக்னேச்சர். இது பார்த்தோம்னா கைண்ட் ஆஃப் அ சேம் சிக்னேச்சர் as நார்மல் வேலிடேட்டர் ஃபங்க்ஷன். இந்த வேலிடேஷன் எரர் ஆர் நல் ரிட்டர்ன் பண்ணது பதிலாக இது எய்தர் ப்ராமிஸ் ஆஃப் வேலிடேஷன் எரர்ஸ் ஆர் நல் ஆர் அப்சர்வபிள் ஆஃப் வேலிடேஷன் எரர் ஆர் நல். ஸோ நம்ம இந்த சின்டாக்ஸ் எடுத்துப்போம். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். வேலிடேட் யூசர் நேம் அசிங் அப்படி நம்ம வந்து ஏசிங் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னா ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ப்ராமிஸ் ஆர் அப்சர்வபிள் அதான் ஏசிங் வேலிடேஷன். ஏன்னா இது வந்து ஒரு டிலே இருக்கும். சர்வருக்கு ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வரும்போது கொஞ்சம் டிலே வரும். சர்வீஸ் கால் மேக் பண்ணதுக்கான டிலே. ஸோ அதனால் எய்தர் ப்ராமிஸ் ஆர் அப்சர்வபிள் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால டேரெக்டாக இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் resolve. ஓகே, இது ஜஸ்ட் லைக் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராமிஸ் மாதிரி தான். ப்ராமிஸ் நார்மலி வந்து லேட்டர் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரிசால்வ் அண்ட் தென் இங்கேயே ரிசால்வ். ஓகே, இப்போ வந்து இதையும் கஸ்டம் வேலிடேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்காக இது வந்து ஸ்டார்ட் வித் கேல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஆர் எண்ட்ஸ் வித். ஸோ எண்ட்ஸ் வித் கேனா நம்மளோட ஏசிங் வேலிடேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இன்வேலிட்னு சொல்லும். அதான் நம்மளோட ஐடியா. ஸோ இப்போ வந்து இந்த ஏசிங் வேலிடேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். திஸ் டாட் வேலிடேட்டர் நேம் ஏசிங். ஸோ இது நம்ம வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். யூசர் நேம் ஆஸ் சூன் அஸ் ஒரு எலிமெண்ட் டைப் பண்ண உடனே அந்த எரர் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து கேல எண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப எரர் வரணும். என்ஜி இன்வாலிட் ஆகணும். கே என் பண்ண உடனே திரும்பவும் எரர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஏசிங் வேலிடேஷன் வந்து ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் நார்மல் வேலிடேஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? ஏன்னா அதே கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஹெச்டிடிபி கால் வந்து மேக் பண்ணலை. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த கோடை பார்த்த உடனே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன்னா இது இம்மீடியட்டாக ரிசால்வ் ஆகுது. நம்ம வந்து இப்போ ஹெச்டிடிபி கால் வந்து மேக் பண்ணால் இட்ஸ் கோனா பி காம்ப்ளெக்ஸ். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து ஒரு சிமுலேட் பண்ணலாம். நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு டைம் டிலே பண்ண போகிறோம். அதே கோடை வந்து நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் டிலே ஆஃப் ஒரு 3000 மில்லிசெகண்ட்ஸ், அதாவது 3 செகண்ட்ஸ். இப்போ இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கோடு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட்டே ஆகும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஏசிங் வேலிடேஷன் மாதிரி. அசியூம் தட் இது வந்து ஒரு சர்வருக்கு போகுது. சர்வரில் வந்து சர்வர் சைடில் வந்து இந்த நேமை செக் பண்ணி இது எண்ட்ஸ் வித் கேனா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஆஸ் சூன் அஸ் நம்ம ஒன்று டைப் பண்ண உடனே என்ஜி வேலிட் ஆயிடுது அண்ட் த எரர் மெசேஜ் போயிடுது. இப்போ நம்ம கே வந்து என் பண்ணுறோம். நம்ம கே டைப் பண்ணால் இப்போ நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஆகுதான்னு பார்ப்போம். கே டைப் பண்ணுறேன், டிஸ்பிளே ஆகலை. இட்ஸ் கோனா டேக் சம் டைம்.
ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதுதான் நம்ம சிமுலேட் பண்ணியிருக்கோம். இது வந்து சர்வர் போய்ட்டு டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி. ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டெலீட் பண்ணியாச்சு. என்ஜி வேலிட் ஆகிட்டு இப்போ திரும்பவும் கே சப்மிட் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜி பெண்டிங் ஆகிருக்கு. இது வந்து என்ஜி இன்வேலிட் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஏசிங் வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே நம்மளுக்கு இன்வேலிட்னு சொல்லுது. இதுதான் வந்து ஒரு ஏசிங் வேலிடேஷன். பட் இங்கே வந்து நம்ம ஒரு சப்மிட் பட்டன்னு கொடுத்தோம் அப்படின்னா யூசர் கேன் சப்மிட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்தோம், ஹெச்கேன்னு கொடுக்குறோம், யூசர் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? அண்ட் விசுவலாக யூசருக்கு நம்ம சொல்லணும், நம்ம வந்து ஸ்டில் வந்து யூசர் நேம் செக் பண்ணிகிட்ருக்கோம், அது வரை சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ 2 நியூ ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம யூசருக்கு வந்து விசுவலாக சொல்லணும், யூசர் நேம் வி ஆர் ஸ்டில் வேலிடேட்டிங் த யூசர் நேம்னு. ரெண்டாவது இந்த சப்மிட் பட்டன் டிசேபிள் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம். இப்போ திரும்பவும் வந்து நான் வந்து எல் பண்ணுறேன், திரும்ப கே பண்ணும்போது இது வந்து என்ஜி பெண்டிங் ஆகுது, தென் என்ஜி இன்வேலிட். ஸோ ஆங்குலர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏசிங் வேலிடேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டை வந்து அந்த இன்புட் ஃபீல்டோட ஸ்டேட்டை வந்து என்ஜி பெண்டிங்னாவது மாற்றுது. ஸோ அதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். ஸோ நம்ம இன்னொரு ஐ டூப்ளிகேட்டட் அந்த கோடை வந்து அந்த லைனை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபார்ம் டாட் கெட் யூசர் நேம் வந்து பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வேலிடேட்டிங் யூசர் நேம் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். தென் ஓகே செக் பண்ணுவோம். as soon as ஹச்ன்னு அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா வேலிடேட்டிங் யூசர் நேம். இது வந்து வேலிட் தான். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் போய்ட்டு கேன் பண்ணும்போது வேலிடேட்டிங் யூசர் நேம் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ஸ்டில் கோனா பி தேர், ஏன்னா என்ஜி இன்வேலிட். இப்போ எல்லுன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா வேலிடேட்டிங் யூசர் நேம்னு வரும். ஸோ நம்மளோட ஏசிங் வேலிடேஷன் ஒர்க் ஆகுது, நம்மளோட விசுவல் ரெப்ரசன்டேஷனும் ஒர்க் ஆகுது. இன்னும் ஃபேன்சியாக போனோம் அப்படின்னா இந்த கே டைப் பண்ணும்போது ஒரு லோடிங் ஐக்கான் வந்து நம்ம ஒரு இமேஜை கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். அப்போ வந்து யூஸருக்கு இன்னும் ஒரு விசுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த சப்மிட்டை வந்து இன்வேலிட் ஆகணும், சப்மிட்டை வந்து டிசேபிள் ஆகணும். ஸோ அது சேம் ஐடியா தான். என்ஜிஎஃப் ஃபார்ம் டாட் கெட் டாட் யூசர் நேம் எய்தர் இன்வேலிட் ஆர் ஓகே. ஸோ என்ஜிஇஃப் யூஸ் பண்ணால் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ஜிஇஃப்பில் வந்து ஜஸ்ட் இந்த எலிமெண்ட் த ஹோல் எலிமெண்ட்டே டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண தான் என்ஜிஎஃப். நம்ம வந்து டிசேபிள் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைண்டிங் பண்ணணும். ஸோ டிசேபிள்டு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வந்து இந்த கண்டிஷன் கொடுக்கலாம். எப்போல்லாம் டிசேபிள்ட் ஆகணும்? எதர் பெண்டிங்கில் இருந்தாலோ இல்லை இன்வெலிடாக இருந்தாலோ நம்ம வந்து இந்த பட்டனை டிசேபிள் ஆக்குறோம். ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா யூசர் நேம் வந்து இன்வேலிடாக இருக்குது. ஸோ பட்டன் டிசேபிள் ஆகிருக்கு, ஒர்க் ஆகுது. ஆஸ் சூன் அஸ் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஏசிங் வேலிடேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இப்போ எல் கொடுக்குறோம், வேலிடே தென் சப்மிட் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. யூசர் நேம் வந்து வேலிடேட் ஆன பிறகு அது வந்து எனேபிள் ஆகிருக்கு. கே கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டிசேபிள் டேவாக தான் இருக்கும். ஸோ இதான் ரியாக்டிவ் ஃபார்ம். நம்ம வந்து ஒரு இன்புட் ஃபீல்டுக்கும் ஒரு பட்டனுக்கு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த கான்செப்டை வந்து நீங்கள் எல்லா ஃபீல்ட்ஸ்க்கும், எல்லா ரேடியோ பட்டன்ஸ், ட்ராப் டவுன் எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபார்ம் எப்படி ஆங்குலரில் வந்து
ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஃபைனலாக ஒன்று பார்க்கணுன்னா என்ஜி சப்மிட். இது வந்து இப்போ வந்து சப்மிட் இது எனி கஸ்டம் ஃபங்க்ஷன். இங்கே வந்து நம்ம வந்து ஃபைனலாக ஏதாவது வேலிடேஷன் பண்ணால் பண்ணலாம். இதான் வந்து ஒரு ரியாக்டிவ் ஃபார்ம் வந்து ஆங்குலர் உள்ள ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணலாம், எந்த மாதிரி யூசர் விசுவல் ரெப்ரசன்ட் பண்ணலாம் பை யூஸிங் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ், பை யூஸிங் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி ஃபைண்டிங் அண்ட் என்ஜி சப்மிட். ஸோ கீ ஐடியா வந்து ஃபார்ம் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் குரூப்போட நம்ம என்ன ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணுமோ, ஃபார்ம் குரூப் டைப் ஸ்கிரிப்டில் பண்ணணுமோ அதை அசோசியேட் பண்ணணும், யூசர் கண்ட்ரோல் டிஃபைன் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் வேலிடேட்டர்ஸ், கஸ்டம் வேலிடேஷன் அண்ட் ஏசிங் வேலிடேஷன் எனி ஸ்பெஷல் யூஸ் கேசஸ். இதான் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். கோடு வந்து என்னோட கோடோட லிங்க் வந்து நான் ஹிட்ஹப்பில் இருக்குது. ஸோ நான் லிங்க் வந்து நீங்கள் கீழே பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.